ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி வரும்போது நம்ம அதீதமான பேராசைகளை ஏற்படுத்தி நம்மளை கவுத்துட்ருவோம். அதில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால ஒரு சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணமான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முயற்சி பெரிய வெற்றிக்காக கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கிறது சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளி மாநிலங்கள் இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது மறைமுகமான வியாபாரம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காசு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.